السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்றைய நாட்களின் சூழலுக்கேற்பவும் இங்குள்ள அரசாங்கம் விதித்துள்ள சட்டங்களுக்கு உட்பட்டும் முறையாக மக்களை முன்னால் அமர்த்தியோ அல்லது தொழுகையாளிகளை முன்னால் அமர்த்தி கொண்டோ என்னால் இன்று குத்பா வழங்க முடியாது. எனினும் சட்டத்தின் வட்டத்திற்குட்பட்டு கொண்டு எத்தனை நபர்களுக்கு அனுமதி உள்ளதோ அதற்கேற்ப பள்ளிவாசலிலிருந்து இன்று நான் குத்பா கொடுப்பதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஏனெனில் பள்ளிவாசலில் எனக்கு முன்னால் எவரும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரியே, உலகில் இப்போது குத்பா கேட்கக்கூடியவர்கள் ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் உள்ளனர். ஒற்றுமையை நிலைநாட்டுவதற்காக நாம் எப்போதும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் துவாவும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த சூழல்களை சிறந்ததாக ஆக்குவானாக. மேலும் இந்த கொள்ளை நோயை அகற்றுவானாக. மேலும் அதே போன்று பள்ளிவாசலின் பொலிவு மீண்டும் திரும்பி வந்து விடட்டுமாக. இப்போது நான் குத்பாவின் தலைப்பை ஆரம்பம் செய்கின்றேன். முந்தைய இரு குத்பாக்களில் ஹசரத் தல்ஹா பின் உபைதுல்லா அவர்களை பற்றிய நான் குறிப்பை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தேன். ஒட்டகப் போரில் நிகழ்ந்த அன்னாரின் ஷஹாதத் சம்பவம் தொடர்பாக எதிர்காலத்தில் கூறுவேன் என்றும் நான் அந்த குத்பாவில் கூறியிருந்தேன். எனவே இன்று அது தொடர்பாக கூறுவேன். அதில் ஒட்டகப் போர் தொடர்பாக எழுகின்ற சில கேள்விகளுக்கு ஓரளவிற்கு பதிலும் கிடைத்துவிடும். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரணத்திற்கு முன்பாக கிலாஃபத் தொடர்பான கமிட்டி ஒன்றை வடிவமைத்திருந்தார்கள். இது தொடர்பாக சஹீஹ் புகாரியின் ஒரு அறிவிப்பில் இவ்வாறு விளக்கமாக வந்துள்ளது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரண நேரம் அருகில் வந்தது. அப்போது மக்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் வசிய செய்து விடுங்கள், ஒருவரை கலீஃபாவாக நியமனம் செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இந்த கிலாஃபத்துக்கு தகுதி படைத்தவர்களாக இந்த சில நபர்களை தவிர்த்து வேறு எவரையும் நான் காணவில்லை என்று கூறினார்கள். இவர்களிடம் திருப்தி கொண்ட நிலையிலேயே ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்தார்கள் என்று கூறி அவர்களின் பெயர்களையும் குறிப்பிட்டார்கள். அதாவது ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் பெயரை ஹசரத் உமர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மேலும் கூறினார்கள், அப்துல்லா பின் உமர் அவர்களும் உங்களுடன் இணைந்திருப்பார், ஆனால் அந்த கிலாஃபத்தில் அவருக்கு எந்த உரிமையும் இருக்காது என்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஆக ஒரு வகையில் அப்துல்லா அவர்களுக்கு ஆறுதல் வழங்குவதற்காக இந்த விஷயம் கூறப்பட்டது. கிலாஃபத் ஒருவேளை சாத் அவர்களுக்கு கிடைத்துவிட்டால் அவரே கலீஃபாவாக இருப்பார். அவ்வாறு இல்லை என்றால் உங்களில் எவர் அமீராக ஆக்கப்படுவாரோ அவர் சாத் அவரிடமிருந்து உதவி பெற்றுக் கொள்ளட்டும். ஏனென்றால் சாத் அவர்கள் ஒரு பணியை செய்ய இயலாதவர்கள் என்பதாலோ, மேலும் அவர்கள் ஏதோ நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் என்பதாலோ நான் அவர்களை இதிலிருந்து விலக்கி வைக்கவில்லை. மேலும் கூறினார்கள், எனக்கு பிறகு கலீஃபாவாக வருபவருக்கு முஹாஜிரின்கள் தொடர்பாக நான் அறிவுரை செய்கின்றேன். அவர்களின் உரிமைகளையும் அவர்களின் கண்ணியத்தையும் வழங்க வேண்டும். மேலும் நான் அன்சார்கள் தொடர்பாகவும் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு அவருக்கு அறிவுரை செய்கின்றேன். அன்சார்கள் முஹாஜிரின்களுக்கு முன்பாகவே தத்தமது குடும்பங்களில் ஈமானிற்கு இடமளித்தார்கள். அவர்களில் பணி செய்யக்கூடியவர்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் அனைத்து நகரத்தின் குடிமக்களுடனும் நல்ல முறையில் நடப்பதற்கும் நான் அறிவுரை செய்கின்றேன். ஏனென்றால் அவர் இஸ்லாத்தின் கேடயமாவார், மேலும் செல்வத்தை வசூல் செய்பவருமாவார். அன்னார் மரணமடைந்து விட்ட போது
நாங்கள் அன்னாரை எடுத்துக்கொண்டு சென்றோம். மேலும் நடந்தே சென்றோம். அப்போது ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். மேலும் உமர் பின் ஹத்தாப் அனுமதி வேண்டுகின்றார்கள் என்றும் கூறினார்கள். அதற்கு அன்னாரை உள்ளே கொண்டு வருமாறு ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். ஆக அன்னார் உள்ளே எடுத்து செல்லப்பட்டார்கள். மேலும் அன்னாருடைய 2 நண்பர்களுடன் அங்கு அவர்கள் வைக்கப்பட்டார்கள். அன்னாருடைய நல்லடக்கம் முடிவடைந்த பிறகு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவர்களின் பெயர்களை குறிப்பிட்டிருந்தார்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று கூடினர். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், நான் எனது விவகாரத்தை நம்மவர்களில் 3 நபர்களிடம் ஒப்படைத்து விடுகின்றேன் என்று கூறினார்கள். ஹசரத் ஜுபைர் அவர்கள், நான் எனது உரிமையை ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு வழங்கிவிட்டேன் என்று கூறினார்கள். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் ஹசரத் அலி மற்றும் ஹசரத் உஸ்மான் அவர்களிடம், உங்களில் எவர் இவ்விவகாரத்திலிருந்து விலகி விடுவாரோ நாங்கள் அவரிடமே அந்த விவகாரத்தை ஒப்படைத்து விடுவோம் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் அவரின் பாதுகாவலனாகவும் இருப்பான் என்றும் கூறினார்கள். மேலும் அவர்களில் எவர் அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவராக இருப்பாரோ அவரையே அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான் என்றும் கூறினார்கள். இந்த விஷயம் 2 சான்றோர்களையும் மௌனமாக்கிவிட்டது. அதாவது அவர்கள் எந்த பதிலும் வழங்கவில்லை. பின்னர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள், நீங்கள் இந்த விவகாரத்தை என்னிடத்தில் ஒப்படைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள். மேலும் அல்லாஹ் கண்காணிப்பாளனாக இருக்கின்றான். உங்களில் எவர் சிறந்தவரோ அவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக நான் எந்த குறையும் செய்ய மாட்டேன் என்று கூறினார்கள். அவர்கள் இருவரும், நல்லது, அப்படியே ஆகட்டும் என்று கூறினார்கள். பின்னர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர்களில் ஒருவரின் கரத்தை பிடித்து தனிமையில் அழைத்து சென்றார்கள். உங்களுக்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரத்த உறவு உள்ளது. மேலும் இஸ்லாத்தில் உங்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்தையும் நீங்கள் அறிவீர்கள். அல்லாஹ் உங்களின் பாதுகாவலனாக இருக்கின்றான். நான் உங்களை அமீராக ஆக்கிவிட்டால் நீங்கள் கண்டிப்பாக நீதத்துடன் நடந்து கொள்வீர்களா? மேலும் ஒருவேளை நான் உஸ்மான் அவர்களை அமீராக ஆக்கினால் நீங்கள் அவர்களது விஷயங்களை கேட்பீர்களா என்றும் அன்னார் கேட்டார்கள். பின்னர் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் 2ஆம் நபரையும் தனிமையில் அழைத்து சென்றார்கள். அவரிடமும் அதே விஷயங்களை கேட்டறிந்தார்கள். அன்னார் உறுதியான வாக்குறுதியை இருவரிடமிருந்தும் பெற்றுவிட்ட பிறகு உஸ்மான் அவர்களிடம் தனது கரத்தை நீட்டுமாறு கூறினார்கள். மேலும் அன்னாரிடத்தில் அன்னார் பையத்தும் செய்தார்கள். மேலும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்னாரிடம் பையத் செய்தார்கள். மேலும் குடும்பத்தினரும் உள்ளே வந்தார்கள். அவர்களும் அன்னாரிடம் பையத் செய்தார்கள். இது புகாரியின் அறிவிப்பாகும். ஹசரத் முஸ்லிமோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் உஸ்மான் அவர்களின் கிலாஃபத் தேர்ந்தெடுப்பு தொடர்பாக விரிவாக எடுத்துரைத்தவாறு இந்த சம்பவத்தை இவ்வாறு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காயப்பட்ட போது தனது இறுதி நேரம் நெருங்கிவிட்டதாக அன்னார் உணர்ந்தார்கள். அன்னார் 6 நபர்கள் தொடர்பாக வசியத் செய்தார்கள். அவர்கள் தங்களில் ஒருவரை கலீஃபாவாக நியமித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள். அந்த 6 நபர்கள் இவர்கள் ஆவர்: ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹசரத் சாத் பின் வகாஸ், ஹசரத் ஜுபைர், ஹசரத் தல்ஹா ஆகியோர் ஆவர். அவர்களுடன் அப்துல்லா பின் உமைர் அவர்களையும் அந்த ஆலோசனையில் கலந்து கொள்வதற்காக ஹசரத் உமர் அவர்கள் நியமனம் செய்திருந்தார்கள். ஆனால் கிலாபத்திற்கு அவர் உரிமை படைத்தவர் அல்ல என்றும் அன்னார் கூறியிருந்தார்கள். மேலும் இந்த மக்கள் 3 நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என்றும் வசியத் செய்தார்கள். மேலும் இந்த 3 நாட்களுக்கு சுஹைப் அவர்களை இமாமுஸ் சலாத்தாக நியமனம் செய்தார்கள். மேலும் ஆலோசனை கூட்டத்தின் பாதுகாப்பு பணியை மெக்தாத் பின் அஸ்வத் அவரிடம் ஒப்படைத்தார்கள். மேலும் அவர்கள் அனைவரையும் ஓரிடத்தில் ஒன்று கூட்டி ஒரு முடிவெடுக்க நிர்பந்திக்க வேண்டும் என்றும் அவருக்கு வழிகாட்டியிருந்தார்கள். மேலும் அவர் சுயமே வாளேந்தி பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள். பெரும்பாலான கருத்தின் அடிப்படையில் எவர் தேர்ந்தெடுக்கப்படுவாரோ அவரிடம் அனைத்து மக்களும் பையத் செய்ய வேண்டும். மேலும் எவர் பையத் செய்ய மறுப்பாரோ அவரை கொலை செய்துவிட வேண்டும் என்றும் அன்னார் கூறியிருந்தார்கள். ஆனால் ஒருவேளை 2 பக்கமும் 3-3 என்ற நிலை உருவாகிவிட்டால் அந்நிலையில் ஹசரத் அப்துல்லா பின் உமர் அவர்கள் அவர்களில் எவரை கலீஃபாவாக குறிப்பிடுவார்களோ அவர்கள் கலீஃபாவாக இருப்பார்கள் என்றும் கூறினார்கள். மேலும் ஒருவேளை அவர்கள் இந்த தீர்ப்பில் திருப்தி கொள்ளவில்லை என்றால் பின்னர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் எவரை கலீஃபாவாக குறிப்பிடுவார்களோ அவர் கலீஃபாவாக இருப்பார் என்றும் வசியத் செய்திருந்தார்கள். இந்த 5 சஹாபாக்கள் மட்டுமே அந்த ஆலோசனையில் ஈடுபட்டார்கள். ஏனென்றால் தல்ஹா அவர்கள் அப்போது மதீனாவில் இல்லாமல் இருந்தார்கள். ஒரு நீண்ட விவாதத்திற்கு பிறகு ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள்
எவர் தனது பெயரை திரும்ப பெற்றுக் கொள்ள விரும்புகின்றாரோ அவர் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். அனைவரும் மௌனமாக இருந்தபோது முதலில் நான் எனது பெயரை திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறினார்கள். பின்னர் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். மற்ற இருவரும் ஹசரத் அலி அவர்களும் மௌனமாக இருந்தார்கள். இறுதியில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் இந்த விவகாரத்தில் முடிவெடுப்பதில் எந்த சலுகையையும் நான் காட்ட மாட்டேன் என்று உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். பின்னர் அனைத்து பணிகளும் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் 3 நாட்கள் மதீனாவின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றார்கள். ஆண்களிடமும் பெண்களிடமும் சென்று கேட்டார்கள். எந்த நபரின் கிலாஃபத்திற்கு ஆதரவாக அவர்களின் கருத்து உள்ளது என்பதை கேட்டறிந்தார்கள். அனைவரும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாஃபத் எங்களுக்கு ஏற்புடையதாகும் என்று கூறினார்கள். எனவே ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆதரவாக தனது தீர்ப்பை வழங்கினார்கள். மேலும் அன்னார் கலீஃபாவாக இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆக இதுவே வரலாற்று அடிப்படையில் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிய விஷயங்களாகும். புகாரியின் விளக்க உரையான ஃபத்ஹுல் பாரியில் எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசிய செய்த நேரத்தில் ஹசரத் தல்ஹா அவர்கள் அங்கு இருக்கவில்லை. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணம் நிகழ்ந்த பிறகுதான் அன்னார் அங்கு வந்திருக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகுதான் அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. மற்றொரு அறிவிப்பு அதுவே மிகவும் சரியானதாகவும் தெரிகின்றது. அதன் அடிப்படையில் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பையத் வாங்கப்பட்ட பிறகு அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். எவ்வாறு இருப்பினும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். பின்னர் இந்த அமைப்பு இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஹசரத் உஸ்மான் அவர்கள் ஷஹீதான போது அனைத்து மக்களும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஓடோடி வந்தார்கள். அவர்களில் சஹாபாக்களும் தாபியீன்களும் அடங்குவர். அவர்கள் அனைவரும் அமீருல் முஃமினீன் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே என்று அழைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் அனைவரும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வீட்டில் ஒன்று கூடினார்கள். மேலும் நாங்கள் உங்களிடம் பையத் செய்ய விரும்புகின்றோம் என்று கூறினார்கள். மேலும் நீங்கள் உங்கள் கரத்தை எங்களிடம் நீட்டுங்கள் என்றும் மக்கள் வேண்டினர். ஏனென்றால் நீங்கள் தான் இதற்கு அதிக தகுதி படைத்தவர் ஆவீர் என்றும் மக்கள் கூறினர். அப்போது ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது உங்களின் வேலை அல்ல என்று கூறினார்கள். மாறாக இது பதர் போர் சஹாபாக்களின் பணியாகும் என்றும் கூறினார்கள். எவரின் மீது பத்ரி சஹாபாக்கள் திருப்தி கொள்வார்களோ அவரே கலீஃபாவாக இருப்பார் என்றும் கூறினார்கள். எனவே பதர் போர் சஹாபிகள் அனைவரும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வந்தார்கள். மேலும் உங்களை விட இதற்கு உரிமை படைத்தவராக வேறு எவரையும் நாங்கள் பார்க்கவில்லை என்றும் நீங்கள் உங்கள் கரத்தை எங்களிடம் நீட்டுங்கள், நாங்கள் உங்களிடம் பையத் செய்ய விரும்புகின்றோம் என்றும் கூறினார்கள். மேலும் தல்ஹா மற்றும் ஜுபைர் அவர்கள் எங்கே என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போது கேட்டார்கள். எல்லோரையும் விட முதலில் ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் வாய்மொழியாக பையத் செய்தார்கள். மேலும் ஹசரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னாரின் கையில் பையத் செய்தார்கள். இதை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டபோது அன்னார் பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். மேடையில் நின்றார்கள். முதலில் அன்னாரிடத்தில் வந்த நபர் ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அன்னாரிடம் பையத் செய்தார்கள். அன்னாருக்கு பிறகு ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பையத் செய்தார்கள். ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோர் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பையத் செய்தார்களா இல்லையா என்பது பற்றி ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள். இதை பற்றி ஹாஜா கமாலுதீன் சாஹிப் அவர்களின் சில ஆட்சேபனைகளுக்கு பதில் வழங்கியவாறு அன்னார் தனது ஒரு சொற்பொழிவில் குறிப்பிடுகின்றார்கள். நான் ஏன் இதை எடுத்துரைக்கின்றேன் என்றால் இந்த குறிப்பை எடுத்துரைப்பது மிகவும் அவசியமாகும். அன்னார் கூறினார்கள், ஹசரத் தல்ஹா, ஹசரத் ஜுபைர் மற்றும் ஹசரத் ஆயிஷா ஆகியோர் பையத் செய்யவில்லை என்பதை நீங்கள் ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று ஹாஜா சாஹிப் அவரிடம் ஹசரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபாக்கள் கிலாஃபத்தை நிராகரிக்கவில்லை. மாறாக ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையாளிகளை பற்றிய கேள்வியே அப்போது எழுந்திருந்தது. நான் மீண்டும் உங்களுக்கு கூறுகின்றேன், ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் அவர்கள் பையத் செய்யவில்லை என்று எவர் உங்களிடம் கூறினாரோ அவர் தவறிழைத்திருக்கின்றார். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது தவறை ஒப்புக்கொண்டு மதீனா சென்று விட்டார்கள். தல்ஹா மற்றும் ஜுபைர் அவர்கள் பையத் செய்யாதவரை மரணிக்கவும் இல்லை. எனவே அது தொடர்பான சில ஆதாரங்கள் கீழே தரப்படுகின்றன. ஹசாயில் குப்ரா தொகுதி 1 இந்த ஆதாரம் இடம்பெற்றுள்ளது. ஹாக்கிம் அவர்கள் இந்த அறிவிப்பை செய்கின்றார்கள்.
அரபி பகுதி ஒன்று உள்ளது. நான் அதன் மொழியாக்கத்தை மட்டும் இங்கு படிக்கின்றேன். ஹாக்கிம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சௌர் பின் நஜிசா அவர்கள் என்னிடத்தில் இவ்வாறு கூறினார்கள். ஒட்டக போர் நாளன்று நான் ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்றேன். அப்போது அன்னார் மரண தருவாயில் இருந்தார்கள். அவர்கள் என்னிடத்தில், நீங்கள் எந்த கூட்டத்தை சார்ந்தவர் ஆவீர்கள் என்று கேட்டார்கள். அப்போது நான் ஹசரத் அமீருல் முஃமினீன் ஆகிய ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூட்டத்தை சார்ந்தவன் ஆவேன் என்று கூறினேன். அதற்கு அவர்கள், நல்லது, நீங்கள் உங்களது கரத்தை நீட்டுங்கள், நான் உங்களிடம் பையத் செய்கின்றேன் என்று கூறினார்கள். எனவே அன்னார் எனது கரத்தில் பையத் செய்தார்கள். பின்னர் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். பின்னர் நான் திரும்பி வந்து நடந்த அனைத்து விஷயங்களையும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினேன். அதற்கு ஹசரத் அலி அவர்கள், அல்லாஹு அக்பர் என்று கூறியவாறு, இறை தூதரின் கூற்று உண்மை என நிறுவனமாகிவிட்டது என்று கூறினார்கள். மேலும் என்னிடம் பையத் செய்யாமல் தல்ஹா அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதை அல்லாஹ் விரும்பவில்லை என்றும் கூறினார்கள். அன்னார் சொர்க்கத்திற்குரிய நற்செய்தி வழங்கப்பட்ட 10 நபர்களில் ஒருவராக இருந்தார்கள். ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ஒருமுறை ஒட்டக போர் சம்பவம் பற்றி கூறப்பட்டது. அப்போது அந்த குறிப்பை கேட்ட ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், மக்கள் ஒட்டக போர் சம்பவம் பற்றி பேசுகின்றார்களா என்று கேட்டார்கள். அதற்கு யாரோ ஒருவர் ஆம் என்று கூறினார். அதற்கு ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அன்றைய நாளன்று எவ்வாறு மற்ற அனைவரும் அமர்ந்திருந்தார்களோ நானும் அவ்வாறே அமர்ந்திருந்தால் மிகவும் சிறந்ததாக இருந்திருக்கும் என்று கூறினார்கள். நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக 10 பிள்ளைகளை பெற்று அவர்களில் ஒவ்வொரு பிள்ளையும் அப்துல் ரஹ்மான் பின் ஹாரிஸ் பின் ஹஷாம் அவர்களை போன்று இருக்க வேண்டும் என்ற எனது ஆசையை விட இந்த ஆசையே எனக்கு அதிகமாக உள்ளது என்று அன்னார் கூறினார்கள். பின்னர் அடுத்த விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் தல்ஹா மற்றும் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் நற்செய்தி பெற்ற 10 நபர்களை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அதாவது அவர்களை பற்றி ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்குரிய நற்செய்தியை வழங்கியிருந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்செய்தி உண்மையானதாக இருப்பதும் அவசியமாகும். பின்னர் இது மட்டுமல்ல, அவர்கள் சண்டையிலிருந்து தௌபாவும் செய்து கொண்டார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கான சான்றையும் வழங்கியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் ஷஹாதத், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பையத் மற்றும் ஒட்டக போரை பற்றி குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை எடுத்துரைக்கின்றார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கொலையாளிகள் பல்வேறு ஊர்களில் பரவி இருந்தார்கள். குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக பிறர் மீது குற்றம் சுமத்தி வந்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களிடம் பையத் வாங்கிவிட்டார்கள் என்பதை அவர்கள் அறிந்தபோது அன்னார் மீது ஆட்சேபனை செய்வதற்கு அவர்களுக்கு சிறந்த சந்தர்ப்பமும் கிடைத்துவிட்டது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அக்கம்பக்கத்தில் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையாளிகளில் சிலர் ஒன்று கூடி இருந்தனர் என்பதும் உண்மையாகும். எனவே அந்த எதிரிகளுக்கும் நயவஞ்சர்களுக்கும் ஆட்சேபனை செய்வதற்கு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. எனவே அவர்களில் எவர்கள் மக்காவிற்கு சென்றார்களோ அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இந்த அறிவிப்பு செய்யும்படி வைத்தார்கள். அதாவது அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இரத்தத்திற்கு பழிவாங்குவதற்கு ஜிஹாதிற்கான அறிவிப்பை செய்தார்கள். மேலும் சஹாபாக்களையும் தமது உதவிக்காக அழைத்தார்கள். ஹஜ்ரத் தல்ஹா மற்றும் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்கள் இந்த நிபந்தனையின் அடிப்படையிலேயே பையத்தும் செய்திருந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையாளிகளை மிக விரைவாக பழிவாங்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அவர்கள் அவசரம் என்பதற்கு என்ன பொருளை புரிந்து வைத்திருந்தார்களோ அது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பார்வையில் எதிரானதாக இருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனைத்து மாநிலங்களிலும் முதலில் ஏற்பாடுகளை சரி செய்துவிட்டு பின்னர் கொலையாளிகளுக்கு தண்டனை வழங்குவதன் பக்கம் கவனம் செலுத்தலாம் என்று எண்ணியிருந்தார்கள். ஏனென்றால் இஸ்லாத்தின் பாதுகாப்பே முதன்மையானதாக இருந்தது. கொலையாளிகளுக்கு தண்டனை வழங்குவதில் காலதாமதம் ஆகுவதால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டு விடாது என்று அன்னார் கருதினார்கள். மேலும் அதே போன்று கொலையாளிகளை அடையாளம் காண்பதிலும் அப்போது கருத்து வேறுபாடு இருந்தது. எந்த மக்கள் தங்களது முகங்களை சோகமாக வைத்துக் கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்று இஸ்லாத்தில் பிரிவினை ஏற்பட்டு விடுவதற்கான அச்சத்தை வெளிப்படுத்தி வந்தார்களோ அவர்களை பற்றி இவர்கள் குழப்பத்தின் தோற்றுநர்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சந்தேகம் ஏற்படாமல் இருந்தது.
ஆனால் மற்றவர்கள் அவர்கள் மீது சந்தேகம் கொண்டு வந்தனர். இந்த கருத்து வேறுபாட்டின் காரணமாக ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது வாக்குறுதியிலிருந்து விலகிவிட்டதாக கருதினார்கள். அவர்கள் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் பைய செய்திருந்தார்கள். அந்த நிபந்தனையை அவர்களின் எண்ணத்தில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை. எனவே ஷரியத்தின் அடிப்படையில் அவர்கள் தங்களை பையத்திலிருந்து சுதந்திரமானவர்களாக கருதி கொண்டார்கள். மேலும் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவிப்பு அவர்களை வந்தடைந்த போது இவர்களும் அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். அதாவது ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் இணைந்து கொண்டார்கள். மேலும் அனைவரும் சேர்ந்து பஸ்ராவிற்கு சென்றார்கள். பஸ்ரா நகரத்து கவர்னர் மக்கள் அவர்களை சந்திப்பதிலிருந்து விலக்கி வைத்திருந்தார். ஆனால் ஹசரத் அல்ஹா மற்றும் ஹசரத் ஜுபைர் அவர்கள் ஒரு நிபந்தனையின் அடிப்படையில் தான் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பைய செய்திருந்தார்கள் என்று மக்களுக்கு தெரிய வந்த போது பெரும்பாலான மக்கள் அவருடன் இணைந்து கொண்டார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த படையை பற்றி தெரிய வந்த போது அவர்களும் ஒரு படையை தயார் செய்தார்கள். மேலும் பஸ்ரா நகரத்தை நோக்கி புறப்பட்டார்கள். பஸ்ரா நகரத்தை வந்தடைந்ததும் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோரிடம் ஒரு நபரை அனுப்பி வைத்தார்கள். அந்த நபர் முதலில் ஹசரத் ஆயிஷா அவரிடம் சென்றார். மேலும் தங்களின் எண்ணம் என்ன என்று கேட்டறிந்தார். அதற்கு ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எனது எண்ணம் சீர்திருத்தம் மட்டுமே ஆகும் என்று கூறினார்கள். அதற்கு பிறகு அந்த நபர் ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்தார்கள். நீங்களும் இதற்காகவா போருக்கு ஆயத்தமாகி இருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள். ஆம், இதே காரணம்தான் என்று அவர்களும் கூறினர். உங்களின் நோக்கம் சீர்திருத்தம் தான் என்றால் அதற்கு நீங்கள் மேற்கொண்டுள்ள வழிமுறை சரியல்ல. இதன் விளைவு குழப்பமாகும். தற்போது நாட்டில் நிலவும் சூழல் எப்படி உள்ளதென்றால் நீங்கள் ஒருவரை கொலை செய்தால் அவருக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானோர் எழுவார்கள், மேலும் போரிடுவார்கள். அந்நிலையில் மேலும் அதிகமான மக்கள் அவரின் உதவிக்காக வந்து விடுவார்கள். எனவே சீர்திருத்தம் என்பது என்னவென்றால் நாட்டை ஒற்றுமையின் கயிறால் கட்ட வேண்டும். அதன் பின்னர் தீயவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் இப்படிப்பட்ட நிலைமையில் தண்டனை வழங்கினால் அது நாட்டில் மேலும் குழப்பத்தை விளைவிக்கும். முதலில் அரசாங்கம் நிலை பெறட்டும், பிறகு அது தண்டனை வழங்கட்டும் என்று கூறினார்கள். இதை கேட்ட அவர்கள் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நோக்கம் இதுவே என்றால் அவர்கள் வந்து விடட்டும், அவர்களுடன் இணைந்து விட ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று கூறினர். அந்த நபர் இந்த தகவலை ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரிவித்தார். இரு தரப்பு பிரதிநிதிகளும் ஒருவர் மற்றவரை சந்தித்தனர். போர் புரிவது சரியல்ல, சமாதானம் செய்து கொள்ள வேண்டும் என்று அப்போது முடிவெடுக்கப்பட்டது. இந்த செய்தி அப்துல்லா பின் சபாவின் கூட்டத்தினருக்கும் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையாளிகளுக்கும் சென்றடைந்த போது அவர்களுக்கு கடுமையான பதற்றத்தை ஏற்படுத்தியது. ரகசியமாக அவர்களில் ஒரு கூட்டத்தினர் ஆலோசனை செய்ய ஒன்று கூடினர். முஸ்லிம்களுக்கிடையில் சமாதானம் ஏற்பட்டுவிட்டால் அது நமக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் முஸ்லிம்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் வரைதான் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ததற்கான தண்டனையிலிருந்து நம்மால் தப்பித்திருக்க முடியும். ஒருவேளை சமாதானம் ஏற்பட்டு அமைதி ஏற்பட்டு விட்டால் நம்மால் தப்பிக்கவே முடியாது. எனவே எப்படியாவது சமாதானம் ஏற்பட்டு விடக்கூடாது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனையில் முடிவெடுத்தார்கள். இதற்கிடையில் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்தடைந்தார்கள். அன்னார் வந்தடைந்த பிறகு இரண்டாவது நாளன்று அன்னாரும் ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்தித்தார்கள். சந்திப்பின் போது ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நீங்கள் எனக்கு எதிராக போரிடுவதற்கு படையை ஆயத்தம் செய்து விட்டீர்கள். ஆனால் இறைவனின் முன்னிலையில் அதற்கான காரணத்தை கூறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகிவிட்டீர்களா? எந்த இஸ்லாத்திற்காக நீங்கள் உயிரை கொடுத்து தொண்டாற்றினீர்களோ அதனை நீங்கள் உங்களது கரத்தாலேயே அளிப்பதற்கு ஏன் ஆயத்தமாகிவிட்டீர்கள்? நான் உங்கள் அனைவரின் சகோதரன் இல்லையா? இதற்கு முன்பு ஒருவருக்கு மற்றவரின் ரத்தம் ஹராமாக்கப்பட்டிருந்தது, ஆனால் இப்போது அது ஆகுமானதாகிவிட்டதா? இதற்கு என்ன காரணம்? ஒருவேளை ஏதாவது ஒரு புதிய விஷயம் உருவாகி இருந்தால் அப்போது கூட அது ஆகுமானதாகும். எந்த ஒரு புதிய விஷயமும் தோன்றிடாத போது பின்னர் இந்த போர் எதற்காக என்று கேட்டார்கள். பின்னர் ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் ஹசரத் தல்ஹா அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்கள் கூறினார்கள், தாங்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்யும்படி மக்களை தூண்டிவிட்டீர்கள் என்று கூறினார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதில் பங்கு பெற்ற நபர்களை நான் சபிக்கின்றேன் என்று கூறினார்கள். ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினார்கள், உங்களுக்கு நினைவிருக்கின்றதா,
ஒருமுறை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவன் மீது ஆணையாக நீர் அலிக்கு எதிராக போரிடுவீர், மேலும் நீர் அந்நிலையில் அநீதியாளராக இருப்பீர் என்று கூறினார்களே, அது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா என்று கேட்டார்கள். இதனை கேட்ட ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது படையை நோக்கி திரும்பி வந்து விட்டார்கள். மேலும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒருபோதும் நான் போர் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார்கள். மேலும் புரிதலில் தனக்கு தவறு ஏற்பட்டு விட்டதாக ஒப்புக்கொண்டார்கள். இந்த செய்தி படையில் பரவிய போது இனி போர் நடைபெறாது என்று அனைவருக்கும் மனநிறைவு ஏற்பட்டது. இந்த செய்தி படையில் பரவிய போது இனி போர் நடைபெறாது என்று அனைவருக்கும் மனநிறைவு ஏற்பட்டது. மேலும் சமாதானம் ஏற்பட்டுவிடும் என்றும் அனைவரும் கருதினார்கள். ஆனால் குழப்பவாதிகளுக்கு மிகுந்த பதற்றம் ஏற்பட்டிருந்தது. இரவு வந்தபோது அவர்கள் சமாதானத்தை தடுத்து நிறுத்துவதற்காக திட்டங்கள் தீட்டினர். அவர்களில் எவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இருந்தார்களோ அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையின் மீது இரவு நேரத்தில் தாக்குதல் நடத்தினார்கள். மேலும் அவர்களின் படையில் இருந்தவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையினர் மீது தாக்குதல் தொடுத்தனர். அதன் விளைவு என்னவாயிற்று என்றால் ஒரு பெரும் கூச்சல் ஏற்பட்டது. மேலும் ஒவ்வொரு பிரிவினரும் தம்மை எதிர்த்தரப்பினர் ஏமாற்றிவிட்டதாக கருதினர். ஆனால் உள்ளபடியே நடந்தது என்னவென்றால், இது சபாயிக்களின் ஒரு திட்டமாக இருந்தது. போர் மூண்டபோது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யாராவது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தகவல் கொடுங்கள், அன்னார் மூலமாக அல்லாஹ் இந்த குழப்பத்தை அகற்றிவிடலாம் என்று கூறினார்கள். எனவே ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. ஆனால் விளைவு மேலும் அபாயகரமாகிவிட்டது. நமது திட்டம் நமக்கு எதிராகிவிட்டது என்பதை உணர்ந்த குழப்பவாதிகள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகத்தின் மீது அம்பு எய்ய தொடங்கிவிட்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூக்குரலிட்டு, மக்களே, போரை கைவிட்டு விடுங்கள், இறைவனையும் மறுமையையும் நினைவிற்கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் குழப்பவாதிகள் பின்வாங்கவில்லை. தொடர்ந்து அன்னாரின் ஒட்டகத்தின் மீது அம்பு எய்து கொண்டே சென்றார்கள். பஸ்ராவாசிகளின் படைகளும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுற்றி ஒன்று கூடியிருந்தது. அவர்களுக்கு இதை பார்த்ததும் கடுமையான கோபம் வந்தது. உம்முல் முஃமினீன் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அவமரியாதையை கண்டு அவர்களின் கோபம் கட்டுப்பாட்டை இழந்தது. அவர்கள் வாளை உருவிக்கொண்டு எதிர்படையினர் மீது தாக்குதல் தொடுத்தனர். அப்போது என்ன சூழல் உருவானதென்றால், ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகம் போரின் மையப்பகுதியாக மாறியது. சஹாபாக்களும் பெரும் பெரும் வீரர்களும் அதை சுற்றி ஒன்று கூடினர். ஒருவருக்கு பிறகு ஒருவர் கொலை செய்யப்பட்டனர். ஆனால் ஒட்டகத்தின் கடிவாளத்தை அவர்கள் விட்டுவிடவில்லை. ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த போரில் பங்கு பெறவே இல்லை. அவர்கள் தனியாக ஒருபுறம் ஒதுங்கிவிட்டார்கள். ஆனால் ஒரு தீயவன் அன்னார் தொழுது கொண்டிருந்த நிலையில் பின்புறமாக சென்று அன்னாரை ஷஹீதாக்கி விட்டான். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர் மைதானத்திலேயே குழப்பவாதிகளின் கைகளால் கொல்லப்பட்டார்கள். போர் மிக தீவிரமானதை கண்டபோது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் ஒட்டகத்தை இங்கிருந்து அகற்றாதவரை போர் முடிவடையாது என்பதை உணர்ந்த சிலர் அன்னாரின் ஒட்டகத்தின் கால்களை வெட்டினார்கள். மேலும் ஒட்டகத்திலிருந்து அன்னாரை பாதுகாப்பாக இறக்கி தரையில் அமர்த்தினார்கள். அப்போதுதான் போர் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. இந்த சம்பவத்தை பார்த்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகம் துக்கத்தால் சிவந்து போனது. ஆனால் நடந்ததை அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. போர் முடிவடைந்த பிறகு கொலையுண்டவர்களில் ஹஜ்ரத் தல்ஹா அவர்களின் உடலை கண்டபோது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகுந்த துக்கம் ஏற்பட்டது. இந்த அனைத்து சம்பவங்களிலிருந்தும் மிக தெளிவாக வெளிப்படுவது என்னவென்றால், இந்த போரில் சஹாபாக்களுக்கு எந்த பங்கும் இல்லாமல் இருந்தது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையாளிகளின் தீங்குகள் தான் முக்கிய பங்கு வகித்தன. ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பைஅத் செய்த நிலையிலேயே மரணமடைந்திருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களது எண்ணத்தை கைவிட்டு விட்டு முற்றிலும் முகம் திருப்பி இருந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடன் சேர்ந்து கொள்வதாக ஒப்புக்கொண்டும் இருந்தார்கள். ஆனால் சில தீயவர்களின் கைகளால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கொலையாளிகளை சபித்தார்கள். ஒட்டகப்போர் மற்றும் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஷஹாதத் சம்பவத்தை குறிப்பிட்டவாறு ஹஜ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றொரு இடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: உலகில் நபிமார்கள் தோன்றும் போது ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் மீது எவர்கள் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களே பெரியவர்களாக கருதப்படுகின்றார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் தல்ஹா, ஹஜ்ரத் ஜுபைர்,
ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், ஹசரத் சாத் மற்றும் ஹசரத் சயீத் ஆகியோர் பெரியவர்களாக கருதப்பட்டனர் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிவார். அவர்கள் பெரியவர்களாக கருதப்பட்டதற்கான காரணம் என்னவென்றால், அவர்களுக்கு அதிகமான ஓய்வு கிடைத்திருந்தது என்பதல்ல. மாறாக அவர்கள் பெரியவர்களாக கருதப்பட்டதற்கு காரணம் என்னவென்றால், மார்க்கத்திற்காக அவர்கள் மற்றவர்களை விட அதிகமான துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள். ஹஜ்ரத் தல்ஹா அவர்கள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் உயிருடன் இருந்தார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் ஷஹாதத்திற்கு பிறகு முஸ்லிம்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கொலையாளிகளை நாம் பழிவாங்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் கூறியது. அந்த கூட்டத்தின் தலைவராக தல்ஹா அவர்களும் ஹஜ்ரத் ஜுபைர் அவர்களும் ஹஜ்ரத் ஆயிஷா அவர்களும் இருந்தார்கள். ஆனால் மற்றொரு கூட்டம் இவ்வாறு கூறியது, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டுள்ளது, மனிதர்கள் மரணிக்கவே செய்கின்றனர், நாம் முதலில் முஸ்லிம்களை ஒன்று சேர்க்க வேண்டும், ஏனென்றால் அப்போதுதான் இஸ்லாத்தின் பொலிவும் அதன் மகத்துவமும் நிலைபெற முடியும் என்று கூறினர். மேலும் அதற்கு பிறகு நாம் அந்த மக்களை தண்டித்துக் கொள்ளலாம் என்றும் அவர்கள் கூறினர். இக்கூட்டத்திற்கு தலைவராக ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இந்த கருத்து வேறுபாடு எந்த அளவுக்கு அதிகரித்ததென்றால், ஹசரத் உஸ்மான் அவர்களை ஷஹீதாக்கிய நபர்களுக்கு ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடைக்கலம் வழங்க விரும்புகின்றார்கள் என்று ஹசரத் தல்ஹா அவர்களும் ஹசரத் ஜுபைர் அவர்களும் ஹசரத் ஆயிஷா அவர்களும் குற்றம் சுமத்தினார்கள். மேலும் இவர்களுக்கு தங்களின் சொந்த விருப்பமே முதன்மையாக உள்ளது, இஸ்லாத்தின் நன்மையை இவர்கள் முன்னிலைப்படுத்தவில்லை என்று ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது குற்றம் சுமத்தினார்கள். ஆக கருத்து வேறுபாடு மிக உச்சத்தை எட்டியிருந்தது. பின்னர் அவர்களுக்குள் போரும் மூண்டிருந்தது. அதுபோன்ற போரில் ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் படைக்கு தலைமை தாங்கினார்கள். ஹசரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த போரில் பங்கு பெற்றிருந்தார்கள். ஏற்கனவே கூறப்பட்டிருந்ததை போன்று துவக்கத்தில் அவர்கள் எதிரிகளுடன் இணைந்திருந்தார்கள். பின்னர் ஹசரத் ஜுபைர் அவர்கள் ஹசரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கூட்டை செவிமடுத்து போரிலிருந்து தனியாக விலகி சென்று விட்டார்கள். மற்றவர்களும் சமாதானம் செய்து கொள்ளவே விரும்பினார்கள். ஆனால் எதிரிகளும் நயவஞ்சகர்களும் குழப்பவாதிகளும் குழப்பம் விளைவித்தனர். ஆனால் எவ்வாறு இருப்பினும் இவ்வாறு இரண்டு கூட்டம் இருந்தது. இவர்கள் போரில் பங்கு பெற்றார்கள். இரு தரப்பிற்கு மத்தியில் போர் நடந்து கொண்டிருந்தது. அப்போது ஒரு சஹாபி ஹஜ்ரத் தல்ஹா அவர்களிடம் வந்தார். மேலும் அன்னாரிடம் கூறினார், தல்ஹாவே, உமக்கு நினைவிருக்கின்றதா, இன்ன சந்தர்ப்பத்தில் நீரும் நானும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் அமர்ந்திருந்தோம். அப்போது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தல்ஹாவே, ஒரு நேரம் வரும், அப்போது நீர் ஒரு படையில் இருப்பீர், ஹஜ்ரத் அலி மற்றொரு படையில் இருப்பார், ஆனால் அலி உண்மையில் இருப்பார், நீர் தவறிழைத்திருப்பீர் என்று கூறியது உமக்கு நினைவில் இருக்கின்றதா என்று கேட்டார்கள். இதை கேட்ட ஹஜ்ரத் தல்ஹா அவர்களின் கண்கள் திறந்தன. அன்னார் கூறினார்கள், ஆம், எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது, இந்த விஷயம் எனக்கு இப்போது நினைவுக்கு வந்துவிட்டது என்று கூறி அப்போதே படையிலிருந்து வெளியேறி சென்றுவிட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றை முழுமை செய்வதற்காக அவர்கள் போரிலிருந்து விலகி சென்று கொண்டிருந்த போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையை சார்ந்த ஒரு துர்பாக்கியசாலி அன்னாரை பின்புறமிருந்து கத்தியால் குத்தி ஷஹீதாக்கி விட்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையாளி இதனால் தனக்கு பெரும் வெகுமதி கிடைக்கும் என்று கருதி கொண்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் ஓடோடி சென்றான். மேலும் அமீருல் முஃமினீன் அவர்களே என்று அழைத்து, நான் தங்களின் எதிரியை கொலை செய்த தகவலை உங்களுக்கு கூறுகின்றேன் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் அவன் கூறினான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யார் எனது எதிரி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டேன் என்று கூறினார். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மனிதா, நானும் உமக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக நற்செய்தி ஒன்றை கூறுகின்றேன், நீர் நரகத்தில் வீசப்படுவீர் என்று கூறினார்கள். ஏனென்றால் ஒருமுறை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அமர்ந்திருந்தார்கள், நானும் அமர்ந்திருந்தேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தல்ஹாவே, நீர் உண்மை மற்றும் நீதிக்காகவே இழிவை சகித்துக் கொள்வீர். உம்மை ஒருவர் கொலை செய்வார், ஆனால் இறைவன் அவரை நரகத்தில் வீசி விடுவான். இந்த போரில் ஹஜ்ரத் அலி, ஹஜ்ரத் தல்ஹா, ஹஜ்ரத் ஜுபைர் ஆகியோரின் படைகள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக அணிவகுத்து நின்றன.
அப்போது ஹஜ்ரத் தல்ஹா அவர்கள் தனக்கு ஆதரவாக சில சான்றுகளை எடுத்து வைத்தார்கள். ஒரு சஹாபி ஹஜ்ரத் தல்ஹா அவர்களுக்கு ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை நினைவூட்டி அன்னார் போரை விட்டு விலக செல்வதற்கு முன்னால் நிகழ்ந்த சம்பவமாகும் இது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படையை சார்ந்த ஒரு மனிதர் அப்போது ஒற்றை கைக்காரரே சும்மா இரு என்று கூறினார். ஹஜ்ரத் தல்ஹா அவர்களின் ஒரு கரம் முற்றிலும் செயலிழந்திருந்தது. எனவே ஒற்றை கைக்காரரே சும்மா அந்த நபர் கூறிய போது ஹஜ்ரத் தல்ஹா அவர்கள் அவரிடம் கூறினார்கள், நீர் எம்மை பார்த்து ஒற்றை கைக்காரரே சும்மா இரு என்று கூறுகின்றீர், ஆனால் எனது கை எவ்வாறு செயலிழந்து போனது என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். உஹது போர் முஸ்லிம்களின் பாதங்கள் தடுமாறின. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் வெறும் 12 நபர்களே எஞ்சியிருந்தனர். அப்போது 3000 நபர்களை கொண்ட காஃபிர்களின் படை எங்களை சுற்றி வளைத்திருந்தன. அவர்கள் நாலாபுரம் இருந்தும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அம்புகளை பொழிந்தனர். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொலை செய்யப்பட்டு விட்டால் அனைத்து வேலைகளும் முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் அவர்கள் அவ்வாறு செய்தனர். அந்த நேரத்தில் நிராகரிப்பாளரின் படையை சார்ந்த ஒவ்வொரு நபரின் அம்பும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது. அப்போது நான் எனது கரத்தை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திற்கு முன்னால் வைத்தேன். நிராகரிப்பாளர்களின் படையின் அனைத்து அம்புகளும் எனது இந்த கையின் மீதே பட்டது. எந்த அளவுக்கென்றால் எனது இந்த கை முற்றிலும் செயலிழந்து போனது. ஆனால் நான் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்திற்கு முன்னால் இருந்து எனது கையை ஒருபோதும் அகற்றவில்லை என்று கூறினார்கள். ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதான போது அன்னார் கொலையுண்டு கிடப்பதை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார்கள். அப்போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முகம் துக்கத்தால் வாடியது. மேலும் ஹஜ்ரத் தல்ஹா அவர்களின் முகத்திலிருந்து மண்ணை அன்னார் துடைத்தார்கள். மேலும் கூறினார்கள், அபு முஹம்மதே, விண்ணின் நட்சத்திரங்களுக்கு கீழே மண்ணில் படிந்து நீர் கிடப்பதை பார்த்து எனக்கு மிகவும் வேதனையாக உள்ளது என்று கூறினார்கள். பின்னர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அல்லாஹ்விடத்தில் எனது குறைகளையும் துக்கத்தையும் முறையிடுகிறேன் என்று கூறினார்கள். மேலும் ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக கருணைக்கான துவாவையும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். மேலும் இந்த நாளிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் மரணித்திருக்க கூடாதா என்றும் அன்னார் கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவருடன் இருந்த தோழர்களும் மிகவும் அழுதார்கள். அல்லாஹ் அன்னார் மீது கருணை காட்டுவானாக. இங்கு நான் அன்னாரது குறிப்பை நிறைவு செய்கின்றேன். தற்போது நிலவும் சூழல்கள் தொடர்பாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஒரு மேற்கோளையும் நான் படித்து விடுகின்றேன். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் முஃப்தி சாஹிப் அவர்களை நோக்கி கூறினார்கள், வீடுகளை வெளிச்சமாக வையுங்கள், அது பிளேக் நோய் பரவி வந்த காலமாகும். வீடுகளை மிகவும் சுத்தமாக வையுங்கள், ஆடைகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னர் கூறினார்கள், தற்போதைய நாட்கள் மிகவும் கடுமையான நாட்களாகும். காற்று விஷத்தன்மை கொண்டதாக உள்ளது. சுத்தமாக இருப்பது சுன்னத்தாகும். திருக்குரானிலும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, உம்மை சூழ்ந்திருப்பவர்களை தூய்மைப்படுத்துவீராக, இறைவனுக்கு இணை வைத்தலை அழித்து விடுவீராக என்பது அதன் பொருளாகும். மேலும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், எந்த நகரத்தில் மற்றும் கிராமத்தில் பிளேக் நோய் வேகமாக பரவிவிட்டதோ அந்த நகரத்தை சார்ந்த வாசிகள் தங்களது இடத்தை விட்டு மற்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம். தமது வீடுகளையும் அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளட்டும். மேலும் அவற்றை வெப்பமாக வைத்துக் கொள்ளட்டும். உரிய தற்காப்பு ஏற்பாட்டையும் செய்து கொள்ளட்டும் என்று வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். எல்லாவற்றையும் விட அதிகமாக உண்மையான தௌபா செய்ய வேண்டும். தூய்மையான மாறுதலை உருவாக்கி இறைவனுடன் நீங்கள் சமாதானம் செய்து கொள்ளுங்கள். இரவுகளில் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகையில் அதிகமாக துஆ செய்யுங்கள். மேலும் அன்னார் கூறினார்கள், நீங்கள் உங்களது நிலைகளில் ஏற்படுத்தும் தூய மாறுதல்கள் தான் இறைவனின் தண்டனையிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அல்லாஹ் இந்த நாட்களில் குறிப்பாக துஆக்களில் அதிக அழுத்தம் கொடுப்பதற்குரிய நற்பாக்கியத்தை ஒவ்வொரு அகமதிக்கும் வழங்குவானாக. அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின்படி செயல்படுங்கள். வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டை கழுவிவிட வேண்டும். டெட்டார் போன்றவற்றின் மூலம் ஸ்ப்ரே செய்ய வேண்டும். அது கடைகளில் கிடைக்கின்றது. அல்லாஹ் அனைவர் மீதும் அருள் செய்வானாக, மேலும் கருணை காட்டுவானாக. எவ்வாறு இருப்பினும் குறிப்பாக இந்த நாட்களில் துஆக்களில் சிறப்பான அழுத்தத்தை தாருங்கள். அல்லாஹ் அனைவருக்கும் அதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. अपने शहरों से दूसरी जगह न जाएं, अपने मकानों की सफाई करें और उन्हें गर्म रखें और ज़रूरी तदाबीर हिफ्ज़ मातक़द्दुम के अमल में लाएं और सबसे बढ़कर ये कि सच्ची तौबा करें, पाक तब्दीली करके खुदा ताला से सुलह करें, रातों को उठ कर तहज्जुद में दुआएं मांगें। फिर आपने फरमाया कि अपनी हालत की सच्ची तब्दीली ही खुदा के इस अज़ाब से बचा सकेगी। वला नेमा माफ़ी
अल्लाह ताला हर अहमदी को तौफीक दे कि वो इन दिनों में ख़ास तौर पर दुआओं पर जोर दे, हुकूमत की हिदायत पर अमल भी करें, घरों को भी साफ रखें, धोनी भी देनी चाहिए, डिटोल वगैरह के स्प्रे भी करते रहें, वो मिल जाते हैं। अल्लाह ताला सब पर फजल फरमाए और रहम फरमाए। बहरहाल ख़ास तौर पर इन दिनों में दुआओं पर ख़ास जोर दें। अल्लाह सबको इसकी तौफीक दे। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر